இவ்வளோ நாள் எங்களெல்லாம் விட்டு எங்கக்கா போனேன்? நான் அம்மா அப்பா எல்லாரும் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா அக்கா? அன்பு அழாதடா, அதான் அக்கா வந்துட்டேன்ல. அக்கா எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நான் உன்னை பார்த்தது கூட கிடையாது. இருந்தாலும் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா கிட்ட எப்பவும் சொல்லிட்டு தான் போவேன், அம்மா நான் ஸ்கூல் விட்டு வரும்போ அக்கா வந்துடுவாளான்னு. அப்புறம் ஸ்கூல் விட்டு வரும்போ நீ வந்திருக்கவே மாட்ட. அப்போ எனக்கு எவ்வளோ அழுகையா வரும் தெரியுமா? அன்பு அழாதடா, அதான் அக்கா வந்துட்டால. அக்கா இனி நம்ம கூட தான் இருக்க போறா. நீ முதல்ல போய் பேக் எல்லாம் கழட்டி வச்சு கைமுகம் கழுகிட்டு வா, அப்புறம் அக்கா கிட்ட உட்காந்து பேசலாம். இல்ல, நான் வர மாட்டேன். நான் அக்கா கூட தான் இருப்பேன். அன்பு, அக்கா எங்கேயும் போக மாட்டாடா. அக்கா நீ சொல்லு, நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டல்ல? இல்லடா அன்பு, உன்னை விட்டு இனி அக்கா எங்கேயும் போக மாட்டேன். அப்ப சரி, அப்ப நான் போய் பேக்கை கழட்டி வச்சுட்டு ட்ரெஸ் மாத்தி வச்சுட்டு வந்துடுறேன். சரிடா அன்பு, போயிட்டு வா. பாத்தியம்மா அமுதா, உன் தம்பி உன் மேல உயிரையே வச்சிருக்கான். உன்னைய பார்த்ததும் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாரு. ஆமாம்மா, இப்படி ஒரு குடும்பம், இப்படி ஒரு அன்பான அம்மாவும் அப்பாவும் என் மேல உயிரையே வச்சிருக்கிற என் தம்பி உங்க எல்லாரையும் இத்தனை நாள் பிரிஞ்சிருந்திருக்கனே. உங்களோட இந்த பாசத்தை எல்லாம் இத்தனை நாள் அனுபவிக்க கொடுத்து வைக்காதவளா போயிட்டனேம்மா. அம்மாடி அம்முதா, கவலைப்படாதம்மா. இத்தனை நாள் கொடுக்க முடியாத பாசத்தை எல்லாம் நாங்க இதுக்கப்புறம் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போறோம். நீ சந்தோஷமா இருக்கணும். சரி சரி, அங்க வளகாப்பு வீட்டுல மதியம் சாப்பிட்டதில்ல, இப்போ உனக்கு பசி எடுக்கும். நான் உனக்கும் தம்பிக்கும் ஏதாவது சாப்பிட செஞ்சு கொண்டு வரேன், சரியா? சரிம்மா. தங்கம், தங்கம், தங்கம் தான் இங்க இல்ல. டேய் என்னடா கதிரு, தங்கம் தங்கம்னு கூப்பிட்டுக்கிட்டு வர? அவதான் அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்காளே. மறந்துட்டேம்மா. சரி சரி உட்காரு, நான் சாப்பாடு போட்டு கொண்டு வரேன். சரிம்மா. நல்ல புள்ள. இனி அவ வர்றதுக்குள்ள இவ என்னத்துக்காவானோ தெரியலையே. அக்கா இந்தக்கா நூடுல்ஸ் சாப்பிடு, அம்மா செஞ்சது சூப்பரா இருக்கும். வேணாண்டா அன்பு, நீ சாப்பிடு. அக்கா நீ சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடுவேன்? நீயும் சாப்பிடுக்கா. டேய் அன்பு, அக்கா மாசமா இருக்கால, அக்கா வயித்துல 2 குட்டி பாப்பாங்க இருக்கு. இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டா அக்காவுக்கு வயித்துக்கு ஒத்துக்காதுடா. அம்மா அக்காவுக்கு தோசை சுட்டு கொடுத்துக்கிறேன், நீ அந்த நூடுல்ஸை சாப்பிடு. தங்கம், என்னடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க? இது தெரியாதா மாமா? நூடுல்ஸ் மாமா, எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு வேணுமா மாமா? அடியே, இந்த மாதிரி நேரத்துல இந்த நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுடி, குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. என்ன மாமா நீங்க வாய்க்கு பிடிச்சது எது சாப்பிட்டாலும் குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது, குழந்தைங்களுக்கு ஒத்துக்காதுன்னு என்ன சாப்பிடவே விட மாட்டேங்கிறீங்க. ஏன் தங்கம், உனக்கு இந்த பழங்க காய்கறிங்க இந்த மாதிரி நல்லதெல்லாம் வாய்க்கு பிடிக்காதோ? இந்த நூடுல்ஸ் ஐஸ்கிரீமு இதெல்லாம் தான் உனக்கு வாய்க்கு பிடிக்குமோ? ஐயோ ஆமா மாமா, நான் என்ன பண்றது, எனக்கு இந்த மாதிரி ஐட்டங்க தான் வாய்க்கு பிடிக்குது. வாய்க்கு பிடிக்குதுன்னு இதெல்லாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் வயிற்றுக்கு ஒத்துக்காம போயிடுச்சுன்னா அப்புறம் யாரு கஷ்டப்படுறது? ஒன்றும் வேண்டாம், அது ஒன்றும் நீ சாப்பிட வேண்டாம். அதை கொண்டு போய் அந்த பக்கம் போட்டுட்டு வேற ஏதாவது நல்ல பொருள் இருந்தா எடுத்து சாப்பிடு போ. சரி மாமா. என்ன இப்படி அது சாப்பிடாத இது சாப்பிடாதன்னு பார்த்து பார்த்து கவனிச்சுட்டு இப்ப ஒரேடியா எப்படியோ போனீங்க அனுப்பி வச்சுட்டாருல்ல. இனிமே அவர் சொன்னதை நம்ம எதுக்கு கேட்கணும்? ஐயோ பார்த்து பார்த்துடா கதிரு, பொறையிறது பாரு, இந்த தண்ணியை குடி. ஐயோ கடவுளே, சாப்பிடும்போது பொறையிறது, யாரோ நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நினைக்கலம்மா, திட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா
எனக்கும் நூடுல்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு. கொஞ்சம் எனக்கும் கொண்டு வாங்கம்மா. அம்மடி, அது வந்து சாப்பிட்ட வயிற்றுக்கு எதுவும் வந்துட்டா என்னம்மா பண்றது? அம்மா, ஒரு நாள் கொஞ்சமா சாப்பிட்டா அதெல்லாம் எதுவும் வராதும்மா. போய் கொஞ்சமா எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. அப்புறம் டே கதிரு, அமுதா அங்கே போனதுக்கப்புறம் போயிட்டாங்கன்னு அவங்க அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க. நீ எதுவும் அமுதாவுக்கு போனதும் பண்ணி பேசுனியாடா? எங்க அங்க இருக்கும்போது தங்கம் தங்கம்னு என் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணி பேசல. இல்லம்மா, ஃபோன் பண்ணல. அதுக்கு காரணம் அவ போனதே எனக்கு என்னமோ மாதிரி கஷ்டமா இருக்குமா. இதுல வேற ஃபோன் பண்ணி அவ குரலை கேட்டேன்னா இன்னும் கஷ்டமா இருக்கும். அதனாலதாம்மா நான் ஃபோன் பண்ணல. இலே, அதுக்குன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணி பேசாம இருந்தா அவ பாவம் நீ கூப்பிடலன்னு எதுவும் வருத்தமா இருப்பாடா? எனக்கு ஒரு வருத்தமும் கிடையாது. நான் எதுக்கு வருத்தப்படணும்? அவருக்கே என்னோட நினைப்பு இல்லாதப்போ நான் எதுக்கு அவரை நினைச்சு வருத்தப்படணும்? மா, நான் ஃபோன் பண்ணி பேசலையே தவிர என் நினைப்புல பூரா அவதாமா இருக்கா. இல்லை, எனக்கு தெரியும்லே, அதுக்காக தான் சொன்னேன் ஃபோன் பண்ணி ஒரு 2 வார்த்தை பேசுன்னு. சரி, உனக்கு ஃபோனில் பேச கஷ்டமாக இருந்தா இங்கே பக்கத்தில் தானே அவங்க வீடு, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வா. ஃபோன் பண்ணி கூட பேசாதவர் நேர்ல வந்தா மட்டும் நான் என்ன பேசுவேனா? அவர் நேர்ல வந்தாலும் சரி, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அது இல்லம்மா, ஏற்கனவே அவளை அவ அம்மாவோட போக சொல்லிட்டேன்னு அவ கோவமா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இதுல வேற நான் நேர்ல போனா அவ என்கிட்ட பேசுவாளான்னு கூட தெரியலம்மா. ஏலே, உங்கள் 2 பேர்த்தோட கோபத்தை பற்றி இந்த ஊருக்கே தெரியும்லே. நீங்கள் தானே இப்போதான் இப்படி சொல்லுவீங்க. அப்புறம் நேரில் பார்த்துக்கிட்டா உங்கள் கோவம்லாம் பஞ்சா பறந்துடும். போலே, நாளைக்கு போய் அவளை ஒரு எட்டு பார்த்துட்டு வா. இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்கள பூரா தங்கம் தங்கம்னு எல்லாரும் ஏறியாச்சுல, போலாமா? டி சக்தி, முகிலும் நிலாவும் இன்னும் வரலடா. இதுங்க 2ங்களும் எங்க போச்சுங்க இப்போ? சரி சரி. ஆமா, இது யாரு? ஓ அப்படியா? சரி சரி. நிலா, முகில் 2 பேரும் வண்டியில இருங்க. என்னது, உன்னையும் கூட்டிட்டு போகவா? ஐயோ, இங்க பாரு பாப்பா, நாங்க ஏர்போர்ட்டுக்கு போறோம். உங்க வீட்டுல உன்னை தேடுவாங்கல்ல, நீ வீட்டுக்கு போ. இப்ப இவங்கெல்லாம் வந்துருவாங்க, அப்புறமா வந்து விளையாடு என்ன? சக்தி, சரி விடுங்க சக்தி, அவளும் வரட்டும். அவளும் சின்ன குழந்தை தானே, எல்லாரும் கூடயும் ஜாலியா வரணும்னு ஆசைப்படுவாள்ல. வரட்டும், விடுங்க. என்ன கையில் பேசுற? ஏற்கனவே வண்டியில இடம் இல்ல. டே சக்தி, சரி விடுடா, வரட்டும். போகும்போது எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். அப்புறம் திரும்ப வரும்போது நாங்க 2 பேரும் இருக்க மாட்டோம்ல, அப்ப இடம் இருக்கும்ல. வரட்டும், விடுடா. சரி சரி, 3 பேரும் வண்டியில ஏறுங்க. நிலா, பாத்துக்கலாம் முகி, எங்க போயிட போறா? சரிப்பா, என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தோம், அத மறந்துட்டீங்களா? ஓ கையில நல்லபடியா எப்படியோ அண்ணனையும் அண்ணியையும் ஃப்ளைட் ஏத்தி விட்டுட்டோம். ஆமா சக்தி, நான் கூட நம்ம
வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுல, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவோமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை சரியான டைம்க்கு வந்துட்டோம். ஆமா கையில எப்படியோ வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இனி வீட்டுக்கு போலாமா? ஆமா சக்தி, எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லிருந்தீங்களே, மறந்துட்டீங்களா? ஐயோ கையல், இப்ப ஏற்கனவே ராத்திரி ஆயிடுச்சு. இந்நேரத்துல குழந்தைங்களுக்கெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா அப்புறம் எல்லாருக்கும் கோல்டு பிடிச்சிக்கும்ல. இங்க பாருங்க பசங்களா, ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தர மாட்டேன். வேணும்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன். சக்தி, ஏற்கனவே டின்னர் சாப்பிடுற டைம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தா அப்புறம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. பேசாம டின்னரே சாப்பிட்டுட்டு போயிடுவோம் சக்தி. என்னது டின்னரா? ஆமா சக்தி, நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டு அத்தைக்கு மட்டும் தானே பார்சல் வாங்கிட்டு போயிடலாம் சக்தி. நீ ஏன் சொல்ல மாட்ட? உனக்கு வேலை மிச்சம். ஆனா இத்தனை பேருக்கு சோறு வாங்கி கொடுத்தா ஏன் பார்சல்ல பஞ்சர் ஆகும்? என்ன சக்தி நீங்க இத்தனை பேருன்னு சொல்றீங்க? எல்லாரும் குழந்தைங்க தானே, எவ்வளவு சாப்பிட போறாங்க? நம்ம 2 பேரும் சாப்பிடுறத கூட இவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க. என்னமோ சொல்ற. ஐயோ ஆமா சக்தி, இப்ப எப்படியோ நீங்க ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறதுனா 500 1000ன்னு ஆகும். அது கூட ஒரு 500 ரூபாய் சேர்த்தீங்கன்னா எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டே போயிடலாம். அப்படிங்கிற? ஐயோ ஆமா சக்தி, வாங்க பசங்களா. சித்தப்பா நம்ம எல்லாரையும் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. ஹாய் ஜாலி. என்ன சக்தி இது, பசங்களை எல்லாம் அங்க உட்கார வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு தனியா இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம். பாவம் சின்ன பசங்க பயந்துட போறாங்க. யாரு அவங்களா? சும்மா இருடி, விட்டா இந்த ஹோட்டலையே வித்து விலையாக்கிடுவாங்க. அவங்க பயப்படுறாங்களாம். ஐயோ அதுக்கு இல்ல சக்தி, நம்மளும் அவங்க பக்கத்திலே உட்கார்ந்திருக்கலாம். ஐயோ கையல், அங்க ஒரு டேபிள்ல அவங்க எல்லாருக்குமே உட்கார்றதுக்கு இடம் கரெக்டா இருக்கு. நம்ம 2 பேர் உட்காரணும்னா அங்க எல்லாம் ஃபேமிலி சீட்டு, இங்கன்னா தனியா கப்பிள் சீட்டு. அதனாலதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள கூட்டிட்டு போய்க்கலாம். சரி சக்தி, அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் கையல். எல்லாம் சின்ன குழந்தைங்க தானே, அதனால 2 இட்லி சொல்லியிருக்கேன். ஐயோ சக்தி, 2 இட்லி தான் சொன்னீங்களா? முகில நிலாவுக்கெல்லாம் சரிதான், ஆனா பூரணி தாரணி கொஞ்சம் கூட சாப்பிடுவாங்க. ஐயோ கையல், பூரணிக்கிட்டையும் தாரணிக்கிட்டையும் சொல்லியிருக்கேன், பத்தலைன்னா வேற ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கங்கன்னு. ஓ சரி சக்தி.
வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.